சப்பாத்தி பூரிக்கு மேட்சிங்காக ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் பட்டர் சேர்த்துட்டு 7-8 முந்திரி, அரை கப் வெங்காயம், 3/4 கப் தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு ஒரு கிரீன் சில்லி, அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எல்லாம் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே குக்கரில் அரை கப் உருளைக்கிழங்கு, 1/4 கப் ஊற வச்ச பட்டாணி, 1/4 கப் கேரட் எல்லாத்தையும் சேர்த்து சாஃப்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இந்த கிரேவியோடு சேர்த்துடலாம். கேரட் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே இதில் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் கிரேவி செய்யும்போது பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கெட்டியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தியை சேர்த்துக்கங்க.